நேத்து அமித்ஷா பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2026 தேர்தலில் திமுகவை வேரோடு அழிக்கணும், உதயநிதியை முதலமைச்சரா ஆக்கவே விடமாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதுக்கு உங்களோட பதில்? இதே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தான் 2000வது ஆண்டுகளில் என்று நினைக்கிறேன், நினைவு சரியாக இருக்குமானால் 2000வது ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்ப சொன்னாரு, நம்முடைய முதல்வர் பெயரை சொல்லி மு.க. ஸ்டாலினை முதல்வராக விடமாட்டேன் என்று சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவர் மிகப்பெரிய அளவிலான தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு முதல்வரா இன்னைக்கு பதவிக்கு வந்து பொறுப்பேற்றதற்கு நாளிலிருந்து இன்றைக்கு தமிழக மக்களிடையே அபரிதமான செல்வாக்கை பெற்று 2026லும் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அமித்ஷா அவர்களுடைய வாக்கு அன்றைக்கு பலித்திருக்கிறது. அதேபோல் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார், உதயநிதியை வரவிடாமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று. நிச்சயம் தமிழ்நாட்டின் அரசியலில் எதிர்காலத்தில் உதயநிதி முதல்வர் ஆசனத்தை அலங்கரிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. திரு அமித்ஷாவுடைய ஆசி அவருக்கு நிச்சயம் இருக்கும்.